சென்னைனாலே தமிழ் சினிமாவில் ஒன்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் காமிப்பாங்க, அடுத்தது ஜெமினி ஃப்ளைஓவர், இல்லைன்னா எல்ஐசி பில்டிங். இந்த 3 விஷயந்தாங்க சென்னைனாலே மக்களுக்கு தெரியும். ஆனால் 4வதாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போராட்டம் மட்டுமே நடந்துகிட்ருக்கும் ஒரு காலத்தில். இப்போ இந்த இடத்துல போராட்டம் பெருசாக பண்ணுறதில்ல யாரும். இப்போது அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு ஆசைப்பட்றீங்களா? நிறைய பேருக்கு நேரம் கஸ் பண்ணியிருப்பீங்க எந்த இடன்றது. ஆமாம், தம்புநெயிலே சொல்லிட்டேன்ல. ஓகே, இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். தெரியுதாங்க பிரம்மாண்டம்? எஸ், நம்ம இருக்கிறது இப்போ வள்ளூர் கோட்டத்தில்ங்க. தமிழ் 3 எழுத்து, தமிழ் தந்த குறள் 3 எழுத்து. அந்த குறளுக்கு கோட்டம் கட்டிய கலைஞர் 4 எழுத்தா? சரி, கருணாநிதி அது 5 எழுத்து. சரி, கோட்டத்தை சீரமைத்த ஸ்டாலின் அதுவும் 4 எழுத்தா? சரி, ஓகே. கலைஞர் மாதிரி கவிதை நடையில் பேசணும்னு நினச்சா அது முட்டாள்தனம். கலைஞரை போல் மிமிக்ரை பண்ணணும்னு நினைக்கிறது அது அதை விட முட்டாள்தனம். ஏன்னா அதுக்கு வராது. இதுதான் முதன்மையான நுழைவாயில். இந்த பெயர் பலகை கூட பார்த்திங்கன்னா பேருக்கு வச்ச மாதிரி தாங்க இருக்குது. இதில் எந்த கலைநயமும் இல்லை. அதுக்கப்புறம் நுழைவாயில் எண் 1 வழியாக உள்ளே போகும்போது இந்த கிரில்லு கேட்டை பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய காமன் கிரில்லு கேட்டு மாதிரி இருக்குது. இதில் உயிரெழுத்துக்களை உலா விட்டுருக்கலாம், இல்லை திருவள்ளுவர் திருமேனியை தெரிக்க விட்டுருக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கிரில்லு கேட்டு ஒரு சாதாரண கிரில்லு கேட்டு போல தானே தோணுது உங்களுக்கும்? கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த காம்பவுண்ட் கிரில்லு கேட்டை தாண்டி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் முதன்மையான நுழைவாயில். இந்த நுழைவாயிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டை ஏறி இறங்குறதுக்கு பதிலாக இடது பக்கம் பார்த்திங்கனாலும் வலது பக்கம் பார்த்திங்கனாலும் வழி இருக்குது. வயசானவங்க தயவுசெய்து படிக்கட்டு ஏறாமல் இந்த 2 புறத்தில் ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த முதன்மையான நுழைவாயிலில் தமிழக கட்டடக்கலையோட சிறப்பம்சத்தை எடுத்துரைக்கிற மாதிரி எந்த விதமான சிற்ப வேலைப்பாடும் இல்லைங்கிறதான் எனக்கு வருத்தமாக இருந்தது. மேலே ஒரே ஒரு திருவள்ளூர் சிலை இருந்ததுங்க. ஆனால் இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு நிறைய லைக் வந்ததுன்னா இந்த இடம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 11 படிக்கட்டு ஏறி நின்று பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிரம்மாண்டம் தெரியுங்க. இந்த இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிற சுவர்களில் ஏதாவது சிற்ப வேலைப்பாடு இருந்திருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்குன்றது என்னோட பாயிண்ட். அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு நீரூற்று தெரியுங்க, அதான் ஃபவுண்டைன். இப்போ நீங்கள் மறுபடியும் ஏறின படிக்கட்டுக்கு மறுபடியும் கீழே இறங்கணும். ஏன்னா அந்த பிரம்மாண்டத்தை ரசிக்கிறேன்னா கொஞ்சம் முயற்சி தேவை இல்லையா? குறளில் 3 பகுதி இருக்குது. அறம், பொருள், இன்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னுவாங்க. பட் இங்கே காமம்னு எழுதுனா நல்லா இருக்காது. அதற்காக இன்பம் எழுதியிருக்காங்க. ஏன்னா காமம் எழுதுனா நம்ம பசங்க சும்மாவே இருக்காதுங்க. அப்போ தான் 1000 டவுட்டு கேட்கும். அப்படின்னா என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே இன்பம், இன்பத்துப்பால். வள்ளுவரே சொல்லாத ஒரு விஷயம் கூட இந்த ஆர்கிடெக்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அறம்னு இருக்கா? அறத்தை கடைபிடிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி எப்பொழுதும் இன்பம்னு இருக்கும். இங்கே இருக்கா? அதாவது அறத்தை கடைப்பிடித்திருங்கன்னா இன்பம் இருக்கும். அதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்பமாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி அறத்தை நீங்கள் கடைபிடித்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பொருளை கடைபிடித்திங்கன்னா பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பணமாக இருந்தாலும் சரி, நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி. இங்கே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இவ்வளோ பால் இருக்கும்போது அங்கே ஒரு கேன்டீனில் ஆவின் பால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆவின் பால் வாங்கிட்டு இங்கே நீங்கள் உட்காந்து அழகாக குடிக்கலாம். அதே போல் தமிழ்நாடு தேயிலை சங்கம் இருக்கு இல்லையா, அவங்களோட டீயும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது கவர்மெண்ட்டோட ப்ராடக்ட் அனைத்தும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுவும் கவர்மெண்ட்டு தான் நடத்துது. இங்கே அன்னம் இருக்குது, பட் கிண்ணத்தில் எல்லாமே காலியாக இருக்குது. இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலைங்க. ஃப்யூச்சரில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறள் அங்காடின்னு இருக்குது. திருக்குறள் சம்மந்தமான ஸ்டாச்சு, திருக்குறள் புக்கு இதெல்லாம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இங்கே ஒரு ஒப்பனை அறை இருக்குங்க, அதாவது ரெஸ்ட் ரூம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேயா மாடம் செல்லும் வழி, அதாவது நம்ம
திருவாரூர் தேர் இருக்குது இல்லைங்களா, அது மேலே தான் நம்ம திருவள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். அதை தரிசிக்கணும்னா, அதாவது நம்ம கோயில் கருவறைன்னு சொல்கிறீங்களா, அதே போல் இந்த மூலவரை சந்திக்கணும்னா நீங்கள் இந்த படிக்கட்டு வழியாக தாங்க மேலே போகணும். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலை ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை பில்லர் இருக்குதுன்னு எண்ணி சொல்லணுமா? சொல்லுங்கள், எண்ணிடுவோம் உங்களுக்காக. நீங்கள் கேட்டு மறுக்க முடியுமா? அங்கங்கே பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான். நீங்கள் வேயாமாடம் செல்வதற்கு வயதானவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த சைடு வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி நீங்கள் மேலே போகலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையிலும் வடிவமைச்சிருக்காங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த இடம் பார்த்திங்கன்னா 1600 பேர் உட்காரக்கூடிய அளவில் குளிர்சாதனப்பட்ட அரங்கம் இருக்குங்க. இந்த மண்டபத்தோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் கம்பீரமாக 128 அடியில் பிரம்மாண்டமாக நிற்குதுங்க. இது மேலே தான் திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கிறது. அதை தரிசிக்கணுன்னா நீங்கள் அந்த படிக்கட்டு வழியாக போகலாம், இல்லை லிஃப்ட் வழியாகவும் போகலாம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுங்க? யானையை யானை சைஸ்லையாவது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இது என்னவோ குட்டி யானை போல் எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம கவுண்டமணியும் விஜயும் வேலை இல்லாத டைமில் இங்கே தாங்க பொழுத கடித்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கிட்டாருங்க. சொந்தமாக கட்சி தொடங்கிட்டாருங்க. ஒரு காலத்தில் இதற்குள்ளே போயிட்டு நின்று தொட்டு ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்போ இதை சங்கிலி போட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இப்போ உள்ளே அனுமதிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கனிஷ்கா லவ் கார்த்திகா கார்த்திக் லவ் கனிஷ்கா, சுரேஷ் லவ் திவ்யா, இது போல் ஏதாவது பேர் எழுதி அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்காக இது தடை பண்ணது நல்ல விஷயந்தான். இந்த மரம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அன்னை தெரேசா அவர்களால் நடப்பட்ட மரங்க. இந்த இடத்துல ஒரு ஏசி லவுஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்காக. ஏன்னா ஆல்ரெடி பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கிக் ஒர்க்கர்ஸ்க்காக சென்னை மாநகராட்சி சார்பாக 2 இடங்களில் ஏற்கனவே ஏசி லவுஞ்ச் லான்ச் பண்ணாங்க. அதே போல் பிஸ்னஸ் பீப்புளுக்காக இந்த இடத்துல ஒரு ஏசி லவுஞ்ச் இருந்ததுன்னா அவங்க காசு கொடுத்து தங்குற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரீயாக தங்க விட்டாலும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெர் ஹவருக்கு மினிமம் குறைந்த பட்ஜெட்டில் இருந்ததுன்னா பிஸ்னஸ் மீட்டிங் பீப்புளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிரும் புதிருமாக உட்காந்து ஒரு குடும்பமாக பேசுவதற்கு இது ஒரு நல்ல இடம். எப்படி இருக்குங்க மெயின் என்ட்ரன்ஸ்? வாங்க, மெயின் என்ட்ரன்ஸில் இப்போ மேலே ஏறலாம். அது என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இங்கே வந்தீங்கன்னா இது மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே என்னவோ இருக்குது, படிக்கலாம். ஐயோ, இங்கிலீஷு வேண்டாம், இந்த பக்கத்தில் ஏதோ தமிழில் இருக்குது, அதிலே படிப்போம். எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை அநியாயத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக படிப்பேன். அப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் இதை மாதிரி பிரியாணி இந்த கடையில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னான். நானும் படித்து பார்த்தேன்.
பரதேசின்னு இருந்தது. என்னடா பரதேசின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு எங்கேயுமே சென்னையில் கிடையாதுடா அப்படின்னு. அது இங்கிலீஷில் அந்த வார்த்தை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை இங்கிலீஷில் பரதேசின்னு படித்தேன். சரி வாங்க இங்கே படிப்போம். தமிழ்நாடு அரசு வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 15ஆம் நாளன்று சென்னையில் தமிழ்நாடு ஆளுநர் திரு கே ஷா அவர்கள் தலைமையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அகமது அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 15/4/1976 திறந்துட்டாங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கல்வெட்டில் கலைஞரோட பெயரே இருக்காது. ஆனால் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பிளான் பண்ணதே கலைஞர் தான். ஆனால் ஏன் கலைஞரோட பெயர் இல்லை? ஆனால் இப்போது ரெனோவேஷன் பண்ணதுக்காக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட பெயரை கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க 21/6/2025. ஆனால் இதை பிளான் பண்ணது எல்லாமே கலைஞர் தான். 1976 பிளான் பண்ணது. ஆனால் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 89 தான் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வேயா மாடம் மேலே செல்வதற்கு 2 வழி இருக்குங்க. இடது பக்கம் ஒன்று, வலது பக்கம் ஒன்று. இப்போ இடது பக்கத்தில் பிளாக் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒர்க் நடக்குது போல். இப்போ நம்ம வலது பக்கம் வழியாக மேலே போகலாம். இது என்னடா அது? தரையும் படிக்கட்டும் ஒரே மாதிரியான மார்பிள்ஸை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இது மழைக்காலங்களில் கொஞ்சம் வழுக்குமே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி சுவர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்ததுன்னா ஏறுவதற்கு வசதியாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வயசானவங்கள்லாம் கை பிடிச்சி ஏறுவதற்கு நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் போட்டிங்கன்னா மாப்பு மட்டும்தான் போடுவோம், அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஆனால் மழைக்காலங்களில் இந்த இடத்துல மழை தண்ணி தேங்கும்போது பசங்க ஓடி ஆடி விளையாடுனாங்கன்னா அவங்க வழுக்கி விழுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வேயா மாடம். வேயா அப்படின்னா என்னன்றது எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்னு சொல்லிகிட்ருக்கோம். தமிழ்லேயே சில அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரிவதில்லை. குறள் மணி மண்டபம் எதுக்குன்னு தெரில. நான் 2வது வாட்டி வரும்போது மூடியே இருக்கிறது. அதை என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல, மன்னிச்சிருங்க. அது முதன்மையான நுழைவாயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன், நீரூற்று இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வேயா மாடம், குறள் மணி மண்டபம், இது 2 செல்வதற்கு உண்டான வழி இதுதான். கண்டிப்பாக இந்த இடத்துல லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கைப்பிடி சோறு இருந்தால் நல்லா இருக்குங்க. இப்போ கூட பார்த்தோம், ஒருத்தர் கஷ்டப்பட்டு வயசானவர் ஏறினார். அதே போல் சென்டர்லேயும் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கைப்பிடி இருந்ததுன்னா 2 பக்கம் ஏறுவதற்கு வசதியாக இருக்கும். என்னங்க பிரம்மாண்டம் தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். இப்போது இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா கலராக இருக்க ஒரே மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் டவுன் இருக்குது. ஆனால் இந்த கலரோட கலர் மெர்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா இதை நிறைய பேர் கவனிக்கிறதில்ல. அட்லீஸ்ட் இந்த இடத்துல கலர் டைல்ஸாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா இந்த டேப்பர் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து விழாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கலர் வந்து ஒயிட் கலராவது ஃபுல்லாக கொடுத்துருந்துருக்கணும். அது இல்லாதனால என்ன ஆகுன்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்களா, நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டெப்பு இறங்கிறதுக்கு தெரிய மாட்டேங்கிறதுங்க. இதை கொஞ்சம் டியூன் பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னோடய பாயிண்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழக அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழோட பெருமையை பேசுகிறாங்களான்னு பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ மோடி எடுத்திங்கன்னா எங்கே போனாலும் திருக்குறளை வந்து மேற்கோள் காட்டி உரையை சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச தமிழில் தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறார். ஆனால் தமிழில் பேசக்கூடிய நல்ல தமிழ் தலைவர்கள்லாம் தயவுசெய்து குறளை வந்து நிறைய இடங்களில் பரப்புங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த தமிழ் குறளை வந்து மேற்கோள் காட்டினீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போது ஆப்ரேஷன் சிந்தூருக்காக கனிமொழி மேடம் வந்து உலக நாடுகளுக்கு போய் இந்தியாவோட நிலைப்பாட்டை தெரிவித்தாங்க. அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், வாட்ஸ் யுவர் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிங்குன்னு. அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை இருக்கே செம்ம மரண மாசு. ஆனால் அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அவங்க எடுத்தவுடனே தமிழில் சொல்லிவிட்டு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் இங்கிலீஷில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, செம்ம கிளாஸாக இருந்திருக்குங்க. சான்ஸ் கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜை நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா உலகத்துக்கே தமிழோட பெருமை இன்னும் 2 பயங்கரமாக டெவலப் பண்ணலாம். அப்துல் கலாம் கூட பார்த்திங்கன்னா ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ட்டு தமிழில் சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாருங்க. தமிழக அரசியல்வாதிகளுக்கு ஒரு வேண்டுகோளுங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தமிழில் ஒரு நல்ல திருக்குறளை எடுத்து, அதுனா நல்ல திருக்குறள் இருக்கிற எல்லா திருக்குறளும் நல்ல திருக்குறள் தான், பட் இருந்தாலும் இன்பத்துப்பாலை நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். இந்த அறத்துப்பால் பொருட்பாலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறளை நீங்கள் பப்ளிக்கில் அடிக்கடி சொல்ல முயற்சி பண்ணுங்கள். அது என்னோடய வேண்டுகோள். ஏன்னா மழை பெய்கிற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ஒதுங்கலாம். ஆனால் இதுலேயும் என்னோடய பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, மழை நல்லா பெய்கிற டைமில் இந்த சாரல் வந்து ஈஸியாக உள்ள வரையும் அடிக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தியிருந்தால் சாரல் அடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா மழை பெய்கிற டைமில் என்ன பண்ணுவாங்க, ஜனங்க தடன்னு ஓடுவாங்க. ஓடி போய் அந்த படிக்கட்டில் இறங்கும்போது ஈஸியாக வழுக்கி விழுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பட் ஆனால் டிசைன் செமையாக பண்ணிக்கிறாங்க. இது கூட வந்து நல்லா அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடங்க இது. குடும்பத்தில் ஒரு 10 பேர் வரீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூணில் நிற்க வச்சுட்டு எடுத்திங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் இந்த கட்டடக்கலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே போல் தான் பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரலில் நின்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணும் அப்படியே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் மேலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சீமை ஓடு இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தியிருந்தால் சாரல் அடிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஜனங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி எட்டாது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டஸ்ட்டு மேலே வச்சா தான் நம்ம ஜனங்க அதில் போடுவாங்க. இங்கே டஸ்ட்டு பின்னும் இல்லை, குப்பை தொட்டி வச்சு கலெக்ட் பண்ணணும். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 தூண் இருக்குது. ஏன்னு தெரியுமா? ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 குறள் இருக்கும். அதை மீன் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல. இது என்னோட கற்பனையில் சொல்கிறேன். என்னடா எல்லாத்தையும் மைனஸ் பாயிண்ட்டாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கலைஞரை போல் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதி தமிழகத்தில் இப்போவும் இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட். எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? 1974-75 பார்த்திங்கன்னா இந்த அண்ணா மேம்பாலம், ஜெமினி ஃப்ளைஓவர், அப்போதைக்கு டிராஃபிக்குங்கிறது மவுண்ட் ரோட்டில் பெருசாக இருக்காது. ஆனால் அப்போவே அதை யோசித்து அப்போவே அந்த பாலத்தை கட்டியிருக்கிறாருன்னா பாருங்கள். அதுபோல் பாலம் இப்போலாம் கட்டுறாங்க, ஆனால் தேவைப்படும்போது கட்டுறாங்க, வேறு வழியே இல்லைன்னா தான் கட்டுறாங்க. ஆனால் 1975 பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் அவர் கட்டியிருக்காருன்னா அவரோட தொலைநோக்கு பார்வையை நீங்கள் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. வாங்க இப்போ திருவாரூர் தேரோட மேலே இருக்கக்கூடிய மூலவரான நம்ம திருவள்ளுவரை தரிசிக்கலாம். என்ன 2 பக்கமும் ஒரு 5 அடி உயரத்தில் குத்து விளக்கு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இங்கே வந்து கற்பூரத்தை ஏற்றிடுவாங்களே, அதான பிரச்சனை. ஓ, எழுத்தாணி இங்கே இருக்கா? எழுதுனது போதும்னு கீழே வச்சிட்டாரோ? கல்லுண்ணாமை அப்படிங்கிற அதிகாரம் இந்த காம்பவுண்டை ஒட்டி 500 மீட்டர் தாண்டாலே அது காற்றுல கரைஞ்சிடும். புலால் மறுத்தல், காம்பவுண்டு பக்கத்திலே பிரியாணி கடைங்கள்லாம் இருக்குது. ஒழுக்கம் உள்ளேயே நிறைய பேர்கிட்ட இல்லைங்க, அதனால தான் குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடுறாங்க. இதுக்கு பேர் என்னங்க? தோரணமா? தெரியல எனக்கு தமிழில். அப்போ இங்கிலீஷில் தெரியுமான்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது.
இது மொத்தமாக எத்தனை தோரணம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எண்ணி சொல்ல போகிறேங்க. ஏன் தெரியுமா? பரியேறும் பெருமாள் படத்தின் இயக்குனர் யாருன்னு டிஎன்பிசிலே கேள்வி கேட்கும்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளூர் கோட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருவாரூர் தேரில் எத்தனை தோரணம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன செய்வது? என்னால் ஒரு மார்க் போயிடுச்சுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அங்கே இதுவும் ஒரு கோயில் இல்லையா, அதனால தான் எல்லோரும் செப்பலை கட்டி விட்டு போகிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர் கை வைக்காத ஒரே டாபிக் நாத்திகமாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நாத்திகவாதிகள்லாம் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை இருந்திருந்தா ஒரே அதிகாரத்தில் 10 குறளில் பந்தாடி இருப்பாருங்க திருவள்ளுவர். இல்லை நாத்திகம் பற்றி ஏதாவது திருக்குறள் இருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வள்ளூர் கோட்டை மயிர் ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இது என்ட்ரன்ஸாக எக்ஸிட்டா அப்படிங்கிறது தெரில, ஏன்னா போர்டு எதுவும் இல்லை. பட் கார் 2 வீலருக்குலாம் வந்து இதுதான் ஒன்று என்ட்ரியாக இருக்கணும், இல்லை எக்ஸிட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுவும் இன்னும் தெரில என்ட்ரியாக எக்ஸிட்டா அப்படிங்கிறது. போர்டு வச்சதுக்கப்புறம் தெரியும். இன்னும் இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரி இங்கே போர்டு இருக்குது, அதனால் நம்ம இப்போ பார்த்த கேட்டு என்ட்ரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கிங் இடத்துல எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்லாம் சார்ஜிங் பண்ணுற ஃபெசிலிட்டி இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்குன்றது என்னோட பாயிண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சென்னை மாநகராட்சி ஏற்கனவே 10 இடங்களில் எலக்ட்ரிக் கார்ஸுக்கெலாம் சார்ஜிங் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து அமுல்படுத்த போகிறாங்க. ஸோ இது சென்னையோட மையப்பகுதின்றதுனால இந்த இடத்துல ஏற்கனவே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதில் கூடுதலாக எலக்ட்ரிக் கார்ஸை வந்து சார்ஜிங் பண்ணுற ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா இன்னும் நல்வாய்ப்பாக இருக்கும் எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா இங்கே டம்ளார் இல்லைங்க. நானும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரல. நம்ம வீடு 70% முடிஞ்சவுடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவது இல்லையா, அதே போல் தாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் இங்கே முழுசாக பயன்பாட்டுக்கு வரல, இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுபோல் நிறைய வீடியோக்கள் இனிமேல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வர இருக்கிறதுங்க. இங்கே எல்லா இடங்களையும் இதுபோல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருக்குது. பட் தண்ணி வருதா? என்ன தண்ணியை காணோம். ஓ, இப்படி எழுத்தணுமா? அப்போ வரலையா இந்த பக்கம்? என்ன தண்ணி இல்லையா? சரி, ரைட்டு. எப்போவுமே ஓப்பனிங் பண்ண உடனே தண்ணிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா முக்கால்வாசி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரிமனிங்கிறது அவசர அவசரமாக பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடத்துவாங்க. ஸோ அதே போல் தான் தண்ணி இப்போதைக்கு இல்லை, கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கையோடு நாம் இப்போது இந்த வள்ளூர் கோட்டத்திலேருந்து விடைபெறுவோம். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுங்களேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.